தந்தைக்காக தன் தலையை அறுத்து தந்த மகன் கதை தெரியுமா? துவாரகையில் சிவசர்மான் ஒருத்தர் வேதங்களை நன்கு கற்றுத் தேர்ந்தவராய் இருந்தார். இவருக்கு 5 மகன்கள் இருந்தாங்க. இந்த 5 பேருக்கும் குருவாக இருந்து வேதங்களை கற்றுத் தந்தாரு சிவசர்மா. ஒரு நாள் அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. தன் 5 மகன்களும் உண்மையிலேயே தன் மீது அதீத பாசமும் பக்தியும் வச்சிருக்காங்களா அப்படின்னு சந்தேகம். அதை தெரிஞ்சுக்க அவங்களுக்கு சில பரீட்சைகள் வைக்க நினைக்கிறாரு. அதுக்காக ஒரு தந்திரம் செஞ்சாரு. தன் மனைவி இறந்து கிடப்பதை போல ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்துறாரு. மூத்த மகன் யக்ஞ சர்மாவை கூப்பிடுறாரு. மகனே, உன் தாய் இறந்து விட்டால் அவளது உடலை உன் வாளால் வெட்டி வீசிவிடுன்னு சிவசர்மா சொல்ல, ஏன் எதற்குன்னு ஒரு கேள்வியும் கேட்காம மூத்த மகன் தாயின் தலையை வெட்டிடுறான். இப்ப ஒரு அழகிய பெண்ணை படைச்சிட்டு 2வது மகன் வேதசர்மாவை கூப்பிடுறாரு. அவன் கிட்ட சொல்றாரு, மகனே, எனக்கு இந்த அழகியை திருமணம் செய்ய ஆசையாக இருக்கிறது. நீ இவளிடம் பேசி எனக்கு திருமணம் செய்து வைன்னு சொல்றாரு. உடனே 2வது மகன் அந்த அழகியிடம் கெஞ்சி மன்றாடி தன் தந்தையை மனம் செய்ய அவள் எதை கேட்டாலும் தான் தருவதாக சொல்லி ஒப்புக்க வைக்கிறான். அவளோ அவனுடைய தலையை கேட்க அவனும் தன் தலையை வெட்டி தந்துடுறான். அடுத்து 3வது மகன் தர்மசர்மாவை கூப்பிட்டு சொல்றாரு, மகனே, உன் அண்ணன் வேதசர்மாவின் தலையை பத்திரமாக வைத்துக்கொள் அப்படின்னு சொல்லி வேதசர்மாவின் தலையை தர அவனும் தலையை வாங்கி தர்ம தேவதையை வணங்கி அண்ணனை உயிர்ப்பிக்கிறான். 4வது மகன் விஷ்ணு சர்மாவை கூப்பிட்டு, மகனே, நான் ஒரு அழகியை மணக்க விரும்புகிறேன். ஆனால் எனக்கு வயதாகிவிட்டது. மீண்டும் நான் இளமையை பெற வேண்டுமானால் தேவலோக அமிர்தத்தை நீ கொண்டு வந்து நான் பருகத் தர வேண்டும்னு சொல்ல, உடனே மகன் தேவலோகம் போறான். அங்கு அவன் கவனத்தை சிதைக்க இந்திரன் மேனகையை அனுப்ப அவனோ அவளை ஏறெடுத்து கூட பார்க்காம அமிர்தத்தை கொண்டு வந்து தன் அப்பா கிட்ட தரான். இதனால் சிவசர்மா 4 மகன்களையும் கூப்பிட்டு தன் மனைவியையும் உயிர்ப்பிக்க செய்யறாரு. மகன்கள் 4வரையும் விஷ்ணு லோகம் அனுப்பிடுறாரு. 5வது மகன் சோமசர்மா விஷ்ணு பக்தன். ஒரு தடவை அவன் கிட்ட சிவசர்மா சொல்றாரு, மகனே, நானும் உன் அம்மாவும் தல யாத்திரை போகிறோம். நாங்கள் திரும்பும் வரை இந்த அமுதத்தை பத்திரமாக வைன்னு சொல்லி ஒரு கலசம் கொடுத்துட்டு போறாரு. சில நாட்கள் சென்று திரும்பி வந்ததும் கலசத்துல இருந்த அமுதத்தை மறைய செய்யறாரு. கலசத்துல அமுதம் இல்லாததை பார்த்த சோமசர்மா விஷ்ணுவை வேண்ட அமுத கலசம் நிரம்புது. அதை தன் பெற்றோருக்கு தரான். இதை குடிச்ச பெற்றோர் அவனை வாழ்த்துட்டு சொர்க்கம் போயிடுறாங்க. கடைசியா பூலோகத்துல எஞ்சி இருந்தது சோமசர்மா தான். சோமசர்மா தவ வாழ்க்கையில் ஈடுபட அவருடைய தவத்தை கலைக்க அசுரர்கள் வர அவங்கள பார்த்த பயத்திலேயே சோமசர்மா இறந்து போயிடுறாரு. இந்த அசுர குலத்தை வேறு இருக்கத்தான் மறுபிறவியில் அதே குலத்தில் இரண்யகசிபுவின் மகன் பிரகலாத பிறந்தார் சோமசர்மா. நரசிம்ம அவதாரம் உருவாக காரணமாக இருந்தவரும் இவர்தான். எனவே முற்பிறவியில் சிவசர்மாவின் 5வது மகனாக இருந்த சோமசர்மா தான் அடுத்த பிறவியின் பக்த பிரகலாதன்.